பியூட்டிஃபுல் வியூ. வியூவை பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு கடல். இங்க பூனைகள் கூட்டத்தை பாருங்க. ஐயோ, தெருநாய் பிரச்சனை மாதிரியே தான். சைட்ல ஒண்ணு எடுத்து சீரி விட்டு கொடுத்துட்டாரு. சூப்பர். குட் மார்னிங் இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று வந்து நைரோபிலேருந்து ஜான்சிபார் வந்துட்டோம். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீ ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே சீயை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது. சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. இந்தியன் சாப்பாடு மாதிரி சமோசா, பணியாரம், ஸ்வீட் பணியாரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆம்லேட், வழக்கம் போல் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கோம். இங்கே அப்படியே ரிலாக்ஸாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே வேற போர்ட் இருக்கு. சரக்குகள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஹோட்டலே சூப்பராக இருக்கு. அப்படியே சாப்பிட்ற இடம் இதுதான். காலத்து ஹோட்டல் மாதிரி. ஆமாம், அந்த காலத்து இது மாதிரி. கொட்டியாடும் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு தொட்டில்லாம் வச்சுருக்காங்க பார். தொட்டில் சின்ன குழந்தைங்க கூடிய அந்த காலத்து தொட்டில். இங்கே பார்த்தோம்னா கோட்டையாடு அப்படி சென்டரில் அழகாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. பம்பாய் கட்டில் திருகள் எல்லாம் மாடர்ன் ஐட்டம். பம்பாய் கட்டில் அதில் எழுதிக்கிறதும் பார்த்தோம்னா என்ன இந்தியா எழுத்து குஜராத்தியோ இந்தியா. ஃபுல்லாக இந்த ஹால்வேல ஃபுல்லாக இந்த மாதிரி டெக்கரேஷனாக வச்சுருக்காங்க. ஒரு ரூம் கதவையும் பாரு. இங்கே ஜான்சிபாரில் ஃபுல்லாக கோயில் கதவு தான். பியானோலாம் ஒர்க் பண்ணல. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. நம்ம இந்த ஹோட்டலில் வந்து 3ஆவது ஃப்ளோரில் தங்கியிருக்கோம். எங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே அப்படியே பழைய காலத்து கட்டடம் மாதிரியே வச்சுருக்காங்க. சுவிட்செல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரூம் பேர் நானா, ஆனால் நாங்கள் இங்கே தங்கலை. எங்கள் இது அடுத்தது. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. டீசா இந்த ரூம். மாடம் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, லைட் போடுற மாடம். இந்த ரூம் பேரு டீசா. கதவே அழகா கொடுத்துருக்காங்க. அந்த காலத்து கதவு. ஆமா, மேல கண்ணாடி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கலர் கண்ணாடி வச்சிருக்காங்க. வாங்க. 2 பெட் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம். என்னடி இது? சரி, 2 பெட் போட்டிருக்காங்க. குவீன் சைஸ் பெட். ஆமா, இது பாத்தீங்களா கண்ணாடி வச்ச சிஸ்டர். சூப்பரா இருக்கு. ஃபுல்லா கனமான மரத்துல வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு செஸ்டர் கொடுத்துருந்தாங்க, ஸ்டோரேஜ். நாங்க உள்ள எல்லாத்தையும் வச்சு மூடிட்டோம். பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வச்சு மூடி வச்சிருக்கோம். இங்க இருந்து பார்த்தா வெளியே என்ட்ரன்ஸ் தெரியுது. இது வந்து ஃபேமஸானது இந்த ஊர்ல, ஜான்சிபார்ல. என்னப்பா பேர் இதுக்கு? ஸ்டோன் டவுன். பழைய காலத்து கட்டடமா இருக்கும் இந்த இடம் ஃபுல்லா. யுனெஸ்கோ சைட். அடுத்து நம்ம அதை போய் பார்ப்போம். இது பாத்ரூமுக்கும் கதவு. பாத்ரூம் மட்டும் மாடர்னா, கொஞ்சம் மாடர்ன் ஆக்கிட்டாங்க. நல்லா பெரிய இடம். இதெல்லாம் மாடர்னா கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சம் வர்றதுக்கு இருக்கு. ஏசியும் போட்டுருக்காங்க. ஒரு ஸ்பிட் ஏசி, ஹை சீலிங். அதுல வந்து இதெல்லாம் போட்டு அழகா கொடுத்துருக்காங்க. ஆமா, லைட் எல்லாம் அந்த காலத்து லைட் மாதிரி சூப்பரா இருக்குங்க. லைட் பாக்குறது நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, இதுவுமே உட்ல பண்ணிருக்காங்க. ஆமா. அவ்வளவுதானா? ஆனா பியூட்டிஃபுல் வியூவை பாருங்க ஜி. இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. சூப்பர். எவ்வளவு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஏதோ இது வேற நிக்குது அங்க, ஏதோ ஃபெரி. அதான் டார்சாலாம்னு அந்த டான்சானியாவோட கேபிட்டல்ல இருந்து வர்றது.
ஓ டெய்லி ஃபெரி இருக்கு அங்கே போர்ட் வேற ஏறிக்கிட்டு இருக்கு, நிறைய கப்பல் ஏற்றிட்டு இருக்காங்க. கப்பல்ல சரக்கு இறக்குறது ஏத்துற மாதிரி இருக்காங்க. காலையில இருந்து நடக்குதுப்பா இது. ஆமா, நம்ம இன்னைக்கு வண்டியில ஸ்கூட்டர்ல போறோமா இல்ல வாக்கிங் டூர் தானே? வெயில் மண்டையா பொளக்குதேப்பா. ஒண்ணுமே எனக்கு வெயில் போட்டு பொளக்குது. அதான் தொப்பியை போட்டாச்சு, கண்ணாடியை போட்டாச்சுல. போவோம். இதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல். காலையில் அங்கேருந்து தான் சாப்பிட்டோம். மிசிங்கானி சீ ஃப்ரண்ட். டிவிஎஸ் ஆட்டோ இந்த போது அதே மாதிரி எல்லோ ஒன் பிளாக்கு, பாம்பேல எல்லோ ஒன் பிளாக். ஆமாம், ஓகே சரி. அப்படியே சிட்டிக்குள்ளே ஸ்டோன் டவுனுக்குள்ளே நடப்போம். அப்படி பில்டிங்ஸ் எல்லாம் கலோனியல் பில்டிங்னு நம்ம பாண்டிச்சேரியில் அப்படி தான் இருக்கும். பீச்சை ஒட்டி உள்ள பில்டிங். தென்னை மரம் பாருங்க, வரிசையா தென்னை மரம். எல்லாம் டிவிஎஸ் ஸ்கூட்டர் போகிற வச்சு பைக்கு போகிறதெல்லாம் டிவிஎஸ் பைக்கு தான் இருக்குது நிறைய. கண்ணாடி மாதிரி இருக்கு கடல். எங்க கண்ணாடியா இருக்குங்க. இவ்வளவு கிளியரா இருக்கும். நான் பார்த்தது இந்தியன் ஓஷன் இவ்வளவு கிளியரா இருக்கு. இந்தியன் ஓஷன் நிறைய இடம் கிளியர். ஓகே. இங்க வெல்கம் டு சான்சிபார்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து அப்படி சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தான் ஓடி போய் சான்சிபார் வச்சுட்டு அப்படி குதிக்கிறது. அதை அவங்க வீடியோ எடுத்து அதுக்கு டிப்ஸு காசு அந்த மாதிரி. நீ பண்ணுறியாப்பா? என்னத்துக்கு நமக்கு என்ன? இங்கே பார்த்தா நிறையா ஒரு 6 பீரங்கி இருக்கு இந்த காலத்துல. இந்த இடத்து பேரு போரோதானி கார்டன். இங்க பாத்தீங்கன்னா இந்தியால நாய் இருக்கிற மாதிரி பூனை அங்கங்க படுத்து கிடக்குப்பா. அங்க பாரு, அங்க 2 பூனை, இந்த தொட்டிக்குள்ள ஒரு பூனை கிடக்கு. ஏகப்பட்ட பூனை கிடக்குப்பா. நம்ம ஒரு நாய் மாதிரி. ஐயோ, அதுலயும் ஒண்ணு இருக்கு. எல்லா இடத்துலயும் படுத்து கிடக்கு. பூனையை கழட்டி விட்டுருவாங்க போல இங்க. அது வாடி கிடக்கு. ஆனா பூனை நாய் மாதிரி கடிக்காதுல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மரத்தெல்லாம் பாருங்க, அது வாட்டுக்கு சோம்பலா கிடக்க போகுது. அதனால அது பிரச்சனை இல்லை. தூங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அடி வெயிலுக்கு அதுக்கு மப்பு பிடிச்சி அங்கங்க தூங்கிட்டு ஒரு 100-150 பூனை இருக்கும் போது படுத்து கிடக்காரு எங்க பார்த்தாலும். பட் அழகா இருக்கு. போர்டேனியன் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு சதுரமா நிறைய இருக்கு. மரம்லாம் பெரிய பெரிய மரம் வச்சிருக்காங்க. பாத்தியா, ஒவ்வொன்றும் வேறு பகுதி. மாதா மரம் இருக்கு. இங்க ஒரு கூண்டு மாதிரி ஒண்ணு இருக்கு. நடுவுல சென்டர்ல ஒரு இது வச்சிருக்காங்க. இந்த பின்னாடி இருக்கிறது வந்து ஓல்டு ஃபோர்ட் தான். அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியல. ஏதோ கோட்டையெல்லாம் இருக்கு. ஆமா, என்ன இது ரோடெல்லாம் பார்த்தா குட்டி குட்டி சந்தா இருக்கு. அதுக்குள்ளேயும் கார்கள் போகுது. பார்த்தோன்னா சின்ன சின்ன சந்து, அதில் கார் போகுது. ஆமா, அடா கைவண்டி, நம்ம ஊர் கைவண்டிடா. கிழங்கு கூட ஏற்றிட்டு கடைகள், ஒன்லி கடைகள் பிளஸ் பூனைகள். அங்கங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. நாயே இல்லை, ஒன்லி பூனைஸ் எல்லாம். ஆனா நம்ம வாங்குற மாதிரி இதுல எல்லாம் பாசியில செஞ்ச ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு. இந்த ஊர் ட்ரெஸ்ஸஸ் நிறைய வச்சிருக்காங்க. அது போக ஹேண்ட்பேக் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, லேடிஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய வச்சிருக்காங்க. இந்த ஊர் கதவு, அந்த மாதிரி கதவு தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த ஹோட்டல்லையும் நம்ம பார்த்தோம். அந்த எல்லாமே அந்த ஸ்டைல்ல தான் இருக்கு, அந்த இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த ஏரியா வந்து
யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் 400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. 1700s எப்படி இந்த ஊர் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. மக்களும் அதே மாதிரி இருக்காங்க. என்ன கடையெல்லாம் மாறிடுச்சு, டூரிஸ்ட் போயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒழிய மற்றபடி வீடெல்லாம் பார்த்தா எல்லாமே 100 வருஷம் 150 வருஷம் நம்ம பழைய வீடு தெரு அதே ஸ்டைலு அதே மாதிரி இருக்கு. அதனால யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜ் சைட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு போர்டு இருக்குது, குஜராத்தி டோர்ஸ், அந்த டோர்களுக்கு பேர். ஸோ குஜராத்தி இன்ஃப்ளூயன்ஸில் வந்திருக்கு. முடிச்சுட்டு வந்து பக்கத்துலேயே ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ வந்து ராப்பு வாங்கியிருக்கியா? ராப்பு. நான் வந்து கபாப், இந்த கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பீஸ் இருக்குது, இது கொஞ்சம் சப்பாத்தி, அப்புறம் ரைஸுக்கு கார்லிக் சாஸ் ஊற்றி சாப்பிட்டுருக்கேன். இந்த இடத்து பேர் டார்சானி மார்க்கெட். எல்லாம் லோக்கல் சாப்பாடு என்னென்னவோ விற்கிது. ப்ரெட்டு, கேக்கு. இங்கே எங்கே நட்ஸ் வச்சுருக்காங்க, அந்த அங்கே இருக்கா. இந்த இடம் பூரா ப்ரெட்டு, பேரிச்சம்பழம். மத்தியானம் எல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ் 5 மணிக்கு வந்து ஓப்பன். எல்லா கடையும் மூடி இருக்கு வரிசையாக, எல்லா கடையும். இந்த மளிகை கடை பாருங்க, குட்டியா நம்ம ஊர்ல மாதிரி வச்சிருக்காங்க. அதை பார்த்து கையாட்டுறாரு. ஆமாம், பொட்டி கடை, சின்ன சின்ன கடையாக இருக்குது. மத்தியானம் போகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் பிக்கெஸ்ட் மிஸ்ஸிங் பீஸ் வந்து டீ கடை. என்ன கொடுமை சார் இது. இங்க பாரு எவ்வளோ பெரிய ஓப்பன் பிளேஸ். சடனாக பொடி சந்து வெளியே வந்தோம். ஒரு பெரிய வீடா என்னன்னு இல்லை, மசூதி மாதிரி இருக்குன்னு. டோர் பார்த்தா நம்ம குஜராத்தி 1000 ஜன்னல் வீடு மாதிரி. எவ்வளோ ஜன்னல் கதவு பாருங்க. நீ சொன்ன மாதிரி இந்த குஜராத்தி ஸ்டைல் கதவு. நிறையா பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வித்தியாசமான கதவு, இந்த ஹிந்துக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சவுத் இந்தியா கோயில்கள்லையும் இது இருக்கும். டோர் திறக்கிறதும் பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டோர் திறந்து தான் போகிறாங்க. நம்ம கோயிலெல்லாம் இப்படி தானே இருக்கும். நாளையும் எழுத்தெல்லாம் ஹிந்தி எழுத்து அதுதான் இருக்குது. என்னப்பா கடைசியாக டீ கடையை கண்டுபிடிச்சிட்ட போல, காஃபி டைம்னு போட்டிருக்கு. சந்தோஷமா? Is this sweet? No, chapati. Oh, chapati. No chapati. Oh. நார்மல் சப்பாத்திங்க அது. நம்ம கோலி நினைச்சோம். Sweet. No cake. Bagia. This at least some salt here. Okay. கைவிடி வச்சு காப்பியை கொடுத்துட்டாங்க. வித்தியாசமா இருக்கு, வேற மாதிரி. நம்ம கொதி காப்பி மாதிரி இருக்கு. பால் போட்டாங்க, பவுடர் போட்டிருக்காங்க, பால் ஊற்றல. நானும் பார்த்தேன் என்னென்ன பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜிஞ்சரோ ஏதோ ஒரு டேஸ்ட். அதுவும் போட்டாங்க. சுக்கு கருப்பா இருக்கு. சுக்கு வாசம் இருக்கு. காப்பி இருந்திருக்காங்க, கொதிக்க விட்டு அப்படியே எடுத்துருக்காங்க. எங்க வீட்டுல குடிச்ச மாதிரி. உங்க வீட்டுல குடிச்ச மாதிரி இருக்கு. போதும் நல்லாத்தே இருக்கு. காப்பியே பிடிக்காது. ஆமா, அது ரோட் சைட்ல திடீர்னு உட்காந்து குடிச்சிட்டாரு. ஸ்பைஸ் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம்பா. எல்லாம் வெண்ணிலா, சாஃப்ரான் எல்லாம் விற்கிதான். சொல்றானுங்க, பட்டை கிராம்லாம் வச்சிருக்காங்க. காய்கறியும் இருக்கு. Hello friends, welcome. See spices. Spices. Can you give me money? I want. மார்னிங் வந்தோம், வந்தப்ப இந்த இடம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், காலியாக இருந்தது. இப்போ ஈவினிங் ஆன உடனே பாருங்க என்ன ஒரு கூட்டம்.
சூப்பர் கூட்டமா இருக்கு. ஃபுல்லா சாப்பாடு இதுதான். ஒரே பார்ட்டி மேமா, ஒரே பாட்டு பாடுறது, ஆட்டம் கிட்ட ஒன்று ஆடிட்டு இருக்காங்க. லோக்கல்ஸ் நிறைய இருக்காங்க. கரும்பு ஜூஸ் இருக்கு. என்ன சத்தமா பேசுறாங்க, ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்காங்க. இதே பொருட்காட்சி மாதிரி தான் இருக்கு. ஆமா. இப்போ வந்து அங்க ஃபுல்லா கபாப் வச்சிருக்காங்க. கபாபு கிழங்கு உள்ள சப்பாத்திக்குள்ள வச்சு கொடுக்கறது போல. பெட்ரோமாஸ் லைட் இந்த பக்கம் மட்டும் இல்ல, அந்த பக்கமும் இருக்கு. பெட்ரோமாஸ் லைட் வச்சு வச்சிருக்காங்க. லைட் கடை நடத்துறதே வந்து பெட்ரோமாஸ் லைட்ல வச்சிருக்காங்க. ஆமா, எல்லாம் பார்பெக்யூ. அங்க கீழே ஷவர்மாவா இருந்தது, இங்க ஃபுல்லா கபாபா இருக்கு. மோஸ்ட்லி இருக்கிற கடையே தான் நிறைய இருக்கு. சேம் இந்த இங்கேயும் கபாப். இங்க பூனைகள் கூட்டத்தை பாருங்க. ஐயோ, தெருநாய் பிரச்சனை மாதிரியே தான். போடுறாங்கடா அதான் இங்க ஆமா, இந்த சாப்பாடு என்னத்தையோ போடுறேன். இந்த நடுவுல எவ்வளவு பூனை, அவ்வளோ பூனை இருந்திருக்கு. அப்போ அன்பிலியபிளா இருக்கு. இந்த கையில வச்சு என்னத்தையோ போடுறேன். இந்த இப்போ ஒரு லோக்கல் கடையில நின்றுகிட்டு இருக்கோம். உரோஹுவான் அது. அதுல ஏதோ வடை மாதிரி ஏதோ இருக்கு, சுயம் மாதிரி இங்க இருக்கு. என்னன்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஒரு ஸ்மால் பாக்ஸ் வாங்குறோம். உருண்டை எல்லாம் போடுறாங்க. அப்புறம் மரவள்ளி கிழங்கு. என்ன மீட்டுங்கிறது What is that meat? What meat it is? Cow meat. Cow, beef. Okay. Beef போடுறாங்க கொஞ்சம். வேற ஏதோ சேவ் மக்காச்சோளம் ஏதோ எடுத்து போடுறாங்க. போட்டு மூடி கொடுத்து சட்னி மாரி ஏதோ ஊற்றுங்க. வேற ஒரு குழம்பு வேற என்ன வருதுன்னு பார்க்கணும். ஃபைனலாக சுட வருது. தேங்க்யூ. எப்படிப்பா இருக்கு? உப்பு உரப்பு போடணுமா? புளிப்பு ஜாஸ்தி இருக்கு. ஏதோ உரப்பு கிளாஸு ஏதோ ஊத்துறா. என்ன நடக்க போதோ தெரியல. நீ சாப்பிடு. பெருசா இது நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதே மீட்டு மாதிரி இருந்தது. ஏதோ மீட்டு. என்ன மீட்டு இருந்தது? மீட்டா நல்லா இல்லையா? வாடாதான். ஒண்ணு உருளைக்கிழங்கா இருந்தது, இன்னும் வந்து உருளைக்கிழங்கு உள்ள இருந்தது. இது இன்னொரு வடை, ஏதோ ஒரு வடை தான். ஆமாவோட மாதிரியோ நறுக்குன்னு இருக்கு. உள்ள சிக் பீஸ் இருக்கு. மீட் வந்து தனியா பீசஸ் தானே போட்டேன். ஓண்டு அது இவ்வளோ ஓண்டு இருந்திருக்கும். ஒரு ஸ்டிக் இருந்தது சின்னதா. ஓகே, சமாளிக்கலாம். சாப்பிடணும்னா சாப்பிடலாம். ஆமா, ஆக்சுவலி ஜப்பானுக்கு பண்ணலாம் போனோம்னா சமாளிக்க முடியாமங்க. அதுக்கு இது பரவாயில்ல. உப்பு உரப்பு இருக்கு. அதுவே உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் தெரியுது. புளிப்பெல்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம சைட்ல மட்டும்தானே. ஆமா. அடுத்து இளநீ கடைக்கு வந்திருக்கோம். இளநீ வந்து 2000 ஷில்லிங்கா. கிட்டத்தட்ட ஒரு இளநீ கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 60 ரூபா வருது. ஸ்டில் சீப்பு நம்ம ஊரை பார்க்குறப்ப. நம்ம ஊர்ல 60 ரூபா தான். ஆமாம், நம்ம ஊரில் 70. 70 இல்லை 80. ஆமாம், 70 80. இங்கே 60 கணக்கு வருது. காதண்ணா வித்தியாசமா செய்வாங்க. கத்திலாம் நல்ல வளர்ச்சியா இருக்கானா இவங்க எடுத்துட மாட்டாங்க. தெரியல எங்க வச்சிருக்காரு. அதான் உள்ள வெட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஆனா வெட்டி ஏதோ வச்சிருக்காங்க அங்க. தண்ணி நம்ம தண்ணியா? அப்பா வா, அப்படி முழுசா கொடுத்து. எப்படி இருக்கு? சூப்பர் இனிப்பா இருக்கு. ஆசம். அப்படியே இளநீ வாயை பெருசாக்கி அப்புறம் இந்த இதை வந்து அப்படி கரண்டி மாதிரி சீவி அதுக்கப்புறம் சூப்பராக இதை எடுத்துக்கிட்டு இந்த உள்ளதை
வெட்டவே இல்லை, மொத்தம் எல்லாமே மொத்தத்துக்கு இந்த ஒரு சின்ன கத்தி தான். இந்த சைஸ் கத்தியை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு அவர். தேங்க்யூ. This one also? எஸ் ப்ளீஸ். இந்த பாரு சூப்பரா இருக்குது. கரண்டி மாதிரி கொடுத்தாங்க. கூட வெட்டி கிட்டி கஷ்டப்படுறதுக்கு ஒரு சைடில் ஒன்று எடுத்து அதை சீரி விட்டு கொடுத்துட்டாரு. சூப்பர். ரூமுக்கு வந்தாச்சு. பாதியிலே பேட்ரி போயிடுச்சு கோப்ரோவில். ஸோ அதனால் இங்கே வந்து இன்னொரு பேட்டரி எடுத்து போட்டிருக்கோம். டின்னர் முடிச்சிட்டோம். இன்றைக்கி டின்னர் காஸ்ட் வந்து 6000 ஆகிருக்கு. இந்த ஊர் காசுக்கு, டான்சானியா காசுக்கு. நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா $2.5 வெறும் அந்த இளநியும் அந்த ஸ்மால் அந்த என்னமோ கொடுத்தாங்களே அவங்களோட இந்த ஊர் ஃபுட் ஒன்று கொடுத்தாங்க. அதை 2 சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுவே ஃபுல்லாக தான் இருக்குது. இனிமேல் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கலாம். பாய்.